அருண் அருண் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அதான் அன்னைக்கு வீட்டில் வச்சு எல்லாம் கிளியராக பேசியாச்சுல. நீங்களும் ஓகே சொல்லிட்டு தானே கிளம்புனீங்க. நவ் வாட்? அருண் ப்ளீஸ் அருண், கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். நாங்க உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருக்கோம். சாரிங்க, என்னால் என் ஃபேமிலி பட்ட அசிங்கம்லாம் போதும். இனிமேல் ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு எதிராக நான் நடக்க விட மாட்டேன். ஆமாம், எங்கள் ஃபேமிலி என்ன டவுரி வாங்குறதுக்காக தான் அவங்க பின்னாடி வந்தாங்கன்னு நினச்சிங்களா? எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா? மாதம் மாதம் ட்ரஸ்ட்டில் எவ்வளோ செலவு பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை என்னோட 1 month சேலரி எவ்வளோனாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் அரசு அந்த ஃபேக்ட்ரியை கேட்டதுக்கு ஒரே காரணம் எங்கள் அண்ணன் எஸ்கேரை அசிங்கப்படுத்தின குணசேகரனை சரி கட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். அதை கூட கேட்கக்கூடாதுன்னு எங்கள் அண்ணன் எஸ்கேஆரும் சாரண்யம் எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. நாங்க கிணத்து தவளைங்க தான். எங்க வீடே கதின்னு தான் நாங்க வாழ்ந்துக்கு இருக்கோம். ஆனா சில விஷயம் எங்களுக்கு தெரியும். உங்களை பத்தி தெரியும். உங்க குடும்பத்து ஆளுக நீங்க எல்லாம் எங்க வீட்டு ஆம்பளைங்க மாதிரி கிடையாதுன்னு தெரியும். ரொம்ப நல்லவங்கன்னு தெரியும். பொம்பளை ஆளுக என்ன பேசினாலும் ஒரு நிமிஷம் காதை கொடுத்து கேட்பீங்க, அப்புறம் தான் எந்த முடிவு எடுப்பீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கையில தான்ப்பா உன்னைய பார்க்க வந்திருக்கோம். ஆமா தம்பி, இப்ப கூட நாங்க ஜனனிக்காண்டி தான் வந்திருக்கோம். அவ தான் இந்த விஷயத்துல முடிவா இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு வகையில நாங்க உதவியா இருக்கணும் தான் வந்தோம். ஈஸ்வரி அக்கா கூட வரதா தான் இருந்தாங்க. அவளுக்கு கால் முடியல, அதனால தான் வரல. இல்லைன்னா அவங்களும் வந்திருப்பாங்க. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் நாங்க பேசுறதெல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க. இங்க நின்னுட்டு பேச வேண்டாம், அப்படி போய் பேசுவோம். ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் அருண் வாங்க. வாங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அது சீக்கிரமா சொல்லுங்க. குணசேகரன், கதிர்வேல் இவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்கறது ஒரு பக்கம். பட் முக்கியமான விஷயம், நீங்க ஆதிரையை உண்மையா லவ் பண்றீங்களா இல்லையா? அதை மட்டும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அருண். அருண் சொல்லுங்க, உங்களுக்கு ஆதிரை மேல இருக்கிறது உண்மையான காதலா? உண்மையான காதல்னா அதுக்கு நடுவுல என்ன பிரச்சனை வந்தாலும் அது உண்மையா தானே இருக்கணும். அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா? அதனால தான் நீங்க பிரியணுங்கிறீங்களா? தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் அவ குடும்பத்து ஆளுங்க பண்றதுக்காக அவ மேல கோவப்படுறது, இந்த காதலை வேண்டான்னு தூக்கி எறியறது உண்மையான அன்பான்னு தான் நான் கேக்குறேன். ஆதிர உங்களை ஏமாத்தல தம்பி. அவளுக்காண்டி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம்ல. பொம்பளை ஆளுங்க ஒருத்த மேல அன்பு வச்சுட்டா அதுலேருந்து என்னைக்குமே மாறி போகவே மாட்டாங்க. நான் இந்த க்ரஷ் ப்ரஷ்ஷை பற்றிலாம் பேசலை, உண்மையான அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் இன்னும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு வச்சிட்டிங்கன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கவே கூடாது. அதுதான் உண்மையான அன்பு. ஏன் நம்ம ஜனனி சக்தியை எடுத்துக்காங்களேன், டைவர்ஸ் வரைக்கும் போனாங்க. ஆனால் இப்போ ஜனனி கொண்டுனா சக்தியும், சக்தி கொண்டுனா ஜனனி துடிச்சு போகிறாங்க. அக்கா நீ குறுக்க பேசாத, இரேன் எங்க விட்ட. ஏன் ஆதிரியே எடுத்துக்கங்களேன். எங்ககிட்ட அவ வேற மாதிரி தான் இருந்தா. எங்களை பேசாத பேச்சு கிடையாது. எங்க அத்தையோட சேர்ந்துக்கிட்டே எங்களை அவ்வளோ கமெண்ட் பண்ணி கிண்டல் அடிப்பா. விதை ஒன்று போட்டா சொர ஒன்றா முளைக்கும், இந்த வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம். ஆனா உங்க விஷயத்துல அவ இப்படி இல்லை இல்லக்கா? ஆமா தம்பி, ஒன்னு சொல்லிக்கிறேன். உங்களை லவ் பண்றாங்கிற செய்தி வீட்டுல தெரிஞ்சதுல இருந்து ஆதிரியே நாங்க ரொம்ப வேற மாதிரி பார்த்தோம். உங்களை மனசுல நினைச்சதுல இருந்து அது ஆளே மாறிடுச்சு. அந்த புள்ள இந்த காதலுக்கு ரொம்பவே உண்மையா இருந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்காண்டி தானே அது மருந்து குடிக்கிற வரைக்கும் போச்சு. அந்த நேரம் அது உசுறு கூட போயிருக்கும். துணிஞ்சுதான் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்டவ அன்னைக்கு எங்க வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் அண்ணங்க பேச்சை கேட்டு ஓகே சொல்லிட்டு தானே போனா. நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் அருண். குணசேகரன் பிளான் பண்ணி மூவ் பண்றாரு. அதனாலதான் ஆதிரியை தனியா கூட்டிட்டு போய் நீ இப்போதைக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கோன்னு சொன்னேன். அவளும் அதனால தான் அப்படி சொன்னான்.
மத்தபடி அவளுக்கும் கரிகாலனோட ஏற்பாடு பண்ணியிருக்கிற கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. இப்ப கூட நீங்க ஓகேன்னு சொன்னா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வர ரெடியா இருக்கா. இங்க இருங்க தம்பி, நாங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லையா. ஆனா நாங்க இதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு அம்மா அப்பா புள்ளக்குட்டி குடும்பம் இப்படி 1000 காரணத்தை சொல்லலாம். அதை விடுங்க, அதுக்கு எல்லாம் வேண்டிதான் சொரணை இல்லாம வாழ்ந்துக்கு இருக்கோம். இப்பதான் இதா ஏதோ வாயை திறந்து பேசுறோம். அதுக்கே இப்பத்தான் தைரியம் வந்திருக்கு. அந்த தைரியத்தை கொடுத்தது கூட ஜனனி தான். இங்கே பாருங்க, இந்தா இங்கன கஷ்டப்பட்டா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படி சொல்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருக்கிற இடத்த சொர்க்கமா மாத்திக்க தெரியாதவன் சொர்க்கத்துக்கே போனாலும் பிரயோஜனம் இல்லவன். உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பிடிக்காத வாழ்க்கைய சகிச்சுக்கிட்டு தினம் தினம் வாழ்றது நரகம்பா. தினம் தினம் செத்து பொழைக்கிற மாதிரியான ஒரு கொடுமை அது. உங்களைய மனசார விரும்புற அந்த பிள்ளைக்கு அந்த கரிகாலனை கட்டி வச்சா அது வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. பொம்பளையாளா இருந்துட்டு அந்த புள்ள கஷ்டப்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலப்பா. அதுதான். இங்க பாருங்க, முதல்ல இருந்து நான் ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஆதிர உங்க விஷயத்துல உங்களை லவ் பண்றதுல உறுதியா இருக்கா, உண்மையா இருக்கா. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்கா, நாம நினைக்கிறது இருக்கட்டும், அது அருண் வாயால சொல்லட்டும். சொல்லுங்க அருண், நீங்க ஆதிரைய உண்மையா காதலிக்கிறீங்களா? என் லவ் உண்மைதாங்க. ஆரம்பத்தில் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்துச்சு. அண்ணி பேசினப்ப அவங்களுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஆதிரா கிட்ட பேச பேச அவளை எனக்கு நிஜமாவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயம் நடக்கும்போது அவன் மேலே இருந்த லவ் எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிற ஆதிரையோட இம்மெச்சூர் ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆதிரா எல்லாம் எமோஷ்னல், சாஃப்ட் ஹார்ட்டட், ஒரு குழந்தை மாதிரியான ஆதிராவை தான் நான் பார்த்துருக்கேன். கரெக்டு தான். எல்லாருக்கும் எல்லாம் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. அவன் நல்ல நாத்தனாரா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் நிச்சயமா ஒரு நல்ல லவ்வரா, நல்ல வைஃபா இருப்பா. ஸ்ட்ராங்கா இருக்கிற நீங்க ஆதிரையை வெறுக்க என்ன காரணம் அருண்? அவ என்ன தப்பு பண்ணா? நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஹலோ, அத நான் சொல்றேன். ஆதிரா செஞ்ச தப்பு குணசேகரனுக்கு தங்கச்சியா பிறந்ததுதான். சார், என்ன 3 பேருமா சேர்ந்து என் தம்பியை பிரெயின் வாஷ் பண்றீங்களா? அதெல்லாம் இல்ல சார். இல்ல, அன்னைக்கு எல்லாருமே குரூப்பா நம்ம வீட்டுக்கு வந்தீங்களாமே. நான் இருந்திருந்தா அந்த சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். அருண், எதுக்கு உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சார் அவரை கோச்சிக்காதீங்க. நாங்க தான் யதார்த்தமா வந்தோம். தம்பியை பார்த்தோம், பேச ஆரம்பிச்சோம். அதுக்குள்ளார நீங்க வந்துட்டீங்க. நாங்க எதுவுமே பேசல. அப்படிங்களாங்க? இப்பதான் வந்தீங்களா? அதுவும் தச்சையில? ஆமா சார். அருண், சரியான ஃப்ராட் ஃபேமிலி. எங்க நீங்க வந்து 23 நிமிஷம் ஆச்சு. என்ன கரெக்டா சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதோ இதுதான் எங்க கடை. அங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது என் போனுக்கு கனெக்டா இருக்கு. நான் எல்லாத்தையும் லைவா பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க போல தெரியுது. ஓ, இப்ப புரியுது. பொம்பளைங்களை வச்சு கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டான் அந்த குணசேகரன். சார், அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. Look, I said it's all over. இதுக்கு மேல நீங்க இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ப்ளீஸ், முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க.
அருண் கோ. சார் I said go inside the shop. இதை பாருங்க, இனிமே எங்க ஃபேமிலி ஆளுங்களோட பேசுறதோ பழகிறதோ வச்சுக்காதீங்க. அப்படி பேசுறத பார்த்தேன் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இதை பாருங்க, நீங்க பொம்பளைங்கிறதுனால தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா நின்று பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா நடக்கிறதே வேற. சொதப்பிருச்சு. இந்த ஆளு கண்லையா படணும். இப்போ என்ன செய்ய? வாங்க. ஓ வா. பா, அக்கா நீங்க முதல்ல உள்ள போங்க. என் கூட வந்தீங்கன்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டா பயந்துருவோமா? என்ன வேணா நடக்கட்டும், ரெண்டுல ஒன்று பார்த்துக்கலாம். சும்மா இதுக்கு மேலாம் இவங்களுக்கு பயப்பட முடியாது. வா போலாம். ஏய் இரு இரு, இங்கிட்டு வா இங்கிட்டு வா. கோவப்படாத, அவதான் சொல்றாள்ல. இப்ப நீ கோவப்பட்டு போய் சொல்லி காரியத்துக்கு எடுத்துப்படாத. செத்த பொறுமையா இரு, என்னன்னு பாப்போம். ஆமா, இப்ப நம்ம சொல்லாம எல்லாத்தையும் பயந்து அமைதியா வச்சிருந்தா அருண் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்க போறானா? ஒன்றும் கிடையாது. வாங்க. அப்படி இல்ல, அதுக்காக சொல்லலடா. சரி ஓகே, இம்பிட்டு வருஷம் எப்படி இருந்தனா அதே மாதிரி சொரணை இல்லாம இருந்துக்கிறேன். யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஐஸுக்காண்டி ஸ்கூலுக்கு போனீங்க, நான் தாராக்காண்டி ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லிக்கலாம். ம் ம். நல்ல ஸ்டாப் பிளாக்ல வந்து நின்னாரு. ஐயோ, என்ன இவ்வளோ செருப்பு கிடக்கு? யார் வந்திருக்கா? இவ்வளவு செருப்பு கிடக்கு. மாமா நல்லா சாப்பிடுங்க. சரிப்பா, கொஞ்சமா போடுப்பா. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். சாப்பிடுங்க மாமா. போதுப்பா, நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும், சாப்பிட்டு வைக்கிறேன். அண்ணே பொரியல். அதோ வரேன். அட, என்ன நல்லா சாப்பிடுங்க மாமா. போதும், போதும், உங்க வீடு போதும், சாப்பாடு தானே போதும். மாமா? என்னது வெளி வீடா? நீங்க பொண்ணு கொடுத்த வீடு தானே? நல்லா சாப்பிடுங்க, தெம்பா சாப்பிடுங்க. கொடுங்க அண்ணே. தம்பி தள்ளுங்க, இல்ல, நான் இல்ல, இல்ல. பரிமாறுறேன். நான் போடுறேன், நீங்க போயிட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு வாங்க. பாயசமா இருந்தா கொண்டா. சாப்பிடுங்க மாமா. அத்தை, நல்லா சாப்பிடுங்க. போதும் தம்பி, போதும். என்னம்மா? ஒண்ணும் இல்லை. அப்பா, வாமா. என்னம்மா வெளியில இருந்து வர்ற? ஓ, தாரா ஸ்கூல்ல இருந்து வர்றியா? மாமா, இப்பெல்லாம் தாராவை விட இவதான் அதிகமா பள்ளிக்கூடத்துக்கு போறா. நீங்க என்னப்பா பண்றீங்க இங்க? என்னன்னா? ஏய், வீட்டுல விசேஷம் வருதுல்ல? அதுக்கு கூட மாட ஆள் இருந்தா தான் போலாம். அதான் எல்லாரையும் கூட்டியாந்துருக்கோம். ஏம்மா, கல்யாண வேலைக்கு உன்னை என்ன சொல்லி அழைச்சாக? பூ கட்ட சொன்னாங்களா இல்ல கூறப்படவை நெய்ய சொன்னாங்களா? இழிச்சுக்கு வந்து உட்கார்ந்துருக்கியே, ஏன்? ஹலோ,
அதான் எல்லா சம்மந்தியும் வர சொல்லியாச்சுன்னு சொல்கிறேன்ல. இல்ல எங்க அம்மாவை யார் வர சொன்னதுன்னு கேட்டேன். யார் சொன்னானா? நான் யார் சொன்னா கேட்பேனோ அவங்க தான் சொன்னாங்க. போதுமா? இனி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அத்தனை பேரும் இங்கே தான் இருப்பாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, முடிவு பண்ணிட்டீங்களப்பா. பிறகு நான் என்ன சொல்றது? சரிதான். இல்லை, சக்தியே அங்கே மேலே சோஃபாவில் படுத்து கிடக்குறான். இங்கே அவ்வளோ வசதிப்படாது. நீங்கள் கிளம்புங்க, வேலை இருக்கும் போது சொல்லி விடுறோம். ஏய் என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், கிளம்புனா எங்கே கிளம்ப முடியும்? மாமா அவ கிடக்குறா, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க மாமா. அப்பா, வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நான் சொல்கிறத கேளுங்கப்பா. இப்போ இப்படி பேசிட்டு அப்புறம் நாளைக்கே வீட்டில் இருந்த சாப்பாடுல உங்கள் அப்பா தான் தின்னுட்டு போனான்னு வாங்க. தேவையா உங்களுக்கு? கிளம்புங்க. ஏய் என்ன என்ன உனக்கு இப்போ? அவங்க இங்கே தான் இருப்பாங்க, என்ன செய்ய முடியும் உன்னால? இப்போ எதுக்கு அவர் இங்கே இருக்கணும்? அதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லுங்க. ஏய் கதிரே, சும்மா இரு. ஏய் நந்தினி, ஏன்டி சத்தம் போடுற? அதான் மூத்தவன் சொல்லிதான் அவன் செஞ்சிருக்கான். சொல்லிட்டான் இல்ல. ஆதிர கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. கவனிச்சுக்குங்க. கவனிக்கணுமா? சம்மந்தி சாப்பிடுங்க. சரிம்மா. சாப்பிடுங்க அம்மா. என்னடி வாயை பார்த்துட்டு நிற்கிற? போய் பாயசம் கொண்டாடி. அனி பாயசம் பண்ணிட்டீங்களா? இதா இதுகிட்ட கொடுத்து அனுப்புங்க. ஓடி ஆமா, என்ன வேணும் கேட்டு சாப்பிடுங்க. போதும் போதும், அள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிடுங்க. சாப்பாட்டை பார்த்தோன்னே வயிறும் பிடிச்சு. போதும் போதும் வேற போதும். என்ன? சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அத்தை, உங்களுக்கு என்ன ரசம் ஊத்தவா? போதும் தம்பி, போதும். ஏ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. போதும், உங்க வீட்டு சாப்பாடே பிரமாதம். நீங்க சாப்பிடுன்னு சொன்னோன்னே வயிறும் பிடிச்சு. என்ன மாமா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. போதும் போதும்பா. எவ்வளவு பட்டாலும் திருந்துறது இல்ல. ஏம்மா அந்த ஆளு தான் போனை போட்டு கூப்பிடுறாருன்னா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? எனக்கு ஒரு போன் போட்டு சொல்ல மாட்டியா? எனக்கு முன்னமே தெரியும், வேண்டாம்னு தான் நான் சொல்லல. அப்படியே ஒடியாந்து நிக்கிறது. ஏமா அவங்களையும் கோச்சிக்கிற? குணசேகரம் பண்ண அலப்பறைய முதல்ல கேளு. காலையில் வீட்டு வாசலுக்கு வண்டி அனுப்பிட்டாமா, பின்னாலே ஃபோனை போட்டு வாங்க மாமா, நீங்கள் தான் கல்யாண வேலையை முன்னு செய்யணும் மாமா, நீங்கள் தான் இந்த கல்யாணத்துக்கு பக்கபலமாக இருக்கணும்னு ஒரே குடைச்சல். மாமா மாமான்னு குழையிறான். அவங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, எங்களுக்கும் அதே நிலைமை தான். வேற வழி இல்லாமல் தான் வந்து உட்காந்துருக்கோம். வந்து உட்கார வச்சு என்ன ஆர்ப்பாட்டங்கிறீங்க? நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல. இல்லப்பா, அவர் ஒரு விஷயம் இல்லாமல் உங்களெல்லாம் அழைக்க மாட்டாரே. இப்போ எதுக்கு உங்களை அழைச்சாருன்னு புரியலையே. ஏமா அப்பத்தான் எப்படி இருக்காங்க? அவங்கள பார்க்கணும்னு சொன்னால் யாரும் பார்க்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிரும்னு பதறாரு. அவங்க அப்படியே தான்ப்பா இருக்காங்க. ஆனால் பெரியவருக்கு இப்போ தான் புதுசாக பாசம் முளைச்சிருக்கு. கொண்டு போய் அவர் ரூம்லேயே வச்சு கதவு வேற பூட்டிக்கிறாரு. நாங்களாம் எட்டி பார்த்தாலே வியாதி ஒட்டிக்குமா, அம்புட்டு கதை சொல்கிறாரு. ஜனனி தான் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து எல்லாரும் பார்க்கலான்னு பர்மிஷன் வாங்கியிருக்கா. எமகாதகம்மா அவன் நாடகமாடி அந்த அம்மாவை கார்னர் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டானே. இவனை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் அந்த அம்மா கையெழுத்து போடாமல் இருந்திருக்கு. நானும் கூட சேர்ந்து கையெழுத்து போட வச்சுட்டேனம்மா. அந்த குற்ற உணர்ச்சி இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த அம்மா பாவம் இன்னைக்கு பேச முடியாமல் படுத்து கிடக்குறாங்க. படுவாய்ப்பய இவன் சௌரியத்துக்காக வீட்டில் கொண்டு வந்து வச்சு இப்படி கொடுமைப்படுத்துறானேம்மா. இல்லப்பா, அவர் செஞ்சது நல்லதுதான். நீங்க சொல்ற மாதிரி அப்பதான் அவர் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப எல்லாமே அவருக்கு எதிராக தான் நடக்க போகுது. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன்.